பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேடு சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தையில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நாகார்ஜுன். அங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள், விவரங்கள்? பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேடு சிறப்பு சந்தையானது இன்று நடைபெற்று வருகிறது. இதில் கரும்பு, மஞ்சள் கொம்பு, இஞ்சி கொம்பு, குருத்தோலை உள்ளிட்ட பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வியாபாரிகள் தற்போது விற்பனை செய்து வருகின்றனர். சென்னை மட்டுமின்றி பிற மாவட்டங்களிலிருந்து கரும்பு, மஞ்சள் கொம்பு, இஞ்சி கொம்பு உள்ளிட்ட பொருட்களானது கோயம்பேடு சிறப்பு சந்தையில் தற்போது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. வியாபாரிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் இந்த சிறப்பு சந்தையில், சில்லறை வியாபாரிகளும் இந்த சிறப்பு சந்தையில் பொருட்களை வாங்கி செல்லும் காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கரும்பை பொறுத்தவரை சுமார் 250 லாரிகளில் கரும்புகளானது தென் மாவட்டங்களிலிருந்து, குறிப்பாக மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து கரும்புகளானது விற்பனைக்கு இங்கு வந்துள்ளது. மஞ்சள் கொம்பு, இஞ்சி கொம்பு பொறுத்தவரை 80 முதல் 100 லாரிகளானது இங்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையில் பானைகளில் கட்டக்கூடிய மஞ்சள் கொம்பு, இஞ்சி கொம்பு ஆகிய பொருட்களானது கும்பகோணம், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இங்கு சிறப்பு சந்தைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதன் விற்பனை எவ்வாறு உள்ளது என்பது பற்றிய தகவல்களை இதன் விற்பனையாளர்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார். ஸோ இந்த வருஷம் பொங்கல் பண்டிகைக்கு இந்த மாதிரியான விற்பனைக்கு வந்திருக்கீங்க. இந்த பொங்கல் பண்டிகைக்கு விற்பனை எந்த மாதிரி இருக்குங்க? என் பேர் ஆர் சக்திவேல், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்துருவேன். கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா பொங்கல் விற்பனை டல்லாக தான் இருக்குது. போன வருஷம் கட்டு 4000 ரூபாய்க்கு போச்சு. இந்த வருஷம் 3000, 3500 அந்த ரேஞ்சு தான் போயிட்டுருக்குது. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, மக்களுடைய மனநிலை. பொங்கல் எல்லோரும் தமிழர் திருநாள் எல்லோரும் கொண்டாட விருப்பப்படுறாங்க. அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் தயக்கம் காட்டுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படி இருக்குது. மூவிங் இருக்குது, நல்லா இருக்குது, மூவிங் நல்லா இருக்குது. எவ்வளவு விற்பனையில் காசு வச்சு விற்கிறீங்க சார்? நாங்கள் டைரெக்டாக தோட்டத்துலேருந்து தரிச்சு எடுத்துகிட்டு வரோம். நாங்கள் ஒரு கட்டு 80 ரூபாய்க்கு, 75 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கோம். கட்டாக எடுத்து 3500 கொடுக்குறோம். கூறியது போல பொங்கல் பண்டிகைக்கான பொருட்களானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் கொஞ்சம் சற்று தொய்வானது ஏற்பட்டு வருவதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரும்பை பொறுத்தவரை ஒரு கட்டு கரும்பானது குறைந்தபட்சம் 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கரும்பின் விற்பனையானது எப்படி நடைபெறுகிறது என்பது கரும்பு வியாபாரிகளிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வணக்கங்கண்ணா, கரும்பு வியாபாரம் இந்த வருஷம் பொங்கல் பண்டிகைக்கு எப்படி இருக்குது? போன வருஷத்தை விட இந்த வருஷம் எப்படி இருக்குதுங்கண்ணா? அதாவது போன ஆண்டு 600லேருந்து 800 வரைக்கும் ஒரு கட்டு கரும்பு 15 பீஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மதுரை கரும்பு 15 பீஸ் வருது, பண்ருட்டி கரும்பு 20 பீஸ் வருது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டு தான். கரும்பு இது வரைக்கும் போன ஆண்டு விற்றதை விட இந்த ஆண்டு குறைவு தான். விலை அந்த அளவுக்கு ஏற்றமும் கிடையாது, இறக்கமும் கிடையாது. ஆனால் கரும்பு வியாபாரிகள் ரொம்ப நலிவிழுந்த நிலை தான் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கவர்மெண்ட் ஒரு 10 நாள் லீவு விட்டுருச்சு. அந்த லீவில் பார்த்திங்கன்னா மக்கள் மக்களுக்கான வருமானம் இல்லாமல் அவங்கவுங்க ஊருக்கு சென்று விட்டார்கள். அவர்கள் இந்த மார்க்கெட்டுக்கும் வர முடியாத சூழ்நிலை, அவங்களும் அவங்க சொந்த ஊருக்கு திரும்பிட்டாங்க. பொதுமக்களானது தங்களது விழாக்களை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர் சென்று விட்டதுனால இதற்கான வரத்து மக்கள் வரத்து குறைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் தற்போது பொதுமக்களின் வியாபாரமானது நேற்றிலிருந்தே நடைபெற்று வருது. கரும்புமே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சற்று கம்மியான விலைக்கு தான் விற்கப்பட்டு வருகிறது. ஒரு கட்டு கரும்பானது கடந்த ஆண்டு 700 ரூபாய் வரை விற்று வந்த கரும்பானது இந்த ஆண்டு 300 முதல் 500 ரூபாய் வரைக்கும் தான் விற்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக நாளையும் இந்த விற்பனையானது நடைபெறும் என்று இங்குள்ள வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல தகவல்களுக்கு நன்றி நாகார்ஜுன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.